Hi friends, welcome to Steffi Shalu Vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றும் இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆக போகுது. இன்னைக்கு வந்து சாட்டர்டே சரிங்களா, நாளைக்கு ஈஸ்டர். எங்கள் மம்மி வந்து கோலம்லாம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம போய் பார்க்கலாம் கோலம் எப்படி போட்டிருக்கோம். நாளைக்கு ஈஸ்டர்ன்றதுனால இப்போ நைட்டே கோலம் போட்டுட்டாங்க. சரி வாங்க, நான் இப்போ கோலம் எப்படி போட்டிருக்காங்கன்னு காமிக்கிறேன். நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். கீழே வந்து கேட் வெளியே போட்டிருக்காங்க. பார்க்கலாம், நானே இன்னும் பார்க்கல, இப்போ தான் போய் பார்க்கலாம். கீழே போகிறதுக்கு ஹீல்ஸ் வேணுமா இந்த அம்மாவுக்கு? போடா சீக்கிரம். வண்டி வர ரோட்டில் அடிக்கிறதவா. சூப்பராக போட்டுக்கிறாங்கடா. கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு. என்ன பட்டு வரைஞ்ச மாதிரி இருக்குது. அவ்வளோ பர்ஃபெக்டாக போட்டுக்கிறாங்க அம்மா. ஏய் சூப்பராக இருக்கு. ஐயோ இதுங்களை வச்சுன்னு ரொம்ப அவசரம். கொஞ்சம் கூட அடுங்குதா பாருங்க. ரோட்டில் வந்து வண்டியெல்லாம் வருதாங்க. ஓனர் அங்கிள் வீடு உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸு? யாரும் இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆயிடுச்சு. 10:45 ஆயிடுச்சு டைம். 10:45. 5 ரவுண்ட் சுற்றி 5 ரவுண்டு. ஒரு ரவுண்டு சுற்றுறியா பாரு. ஏ வாடா, வண்டி வருது வாடா. காரெல்லாம் வருது. மண்ணிலலாம் போக்கூடாது. நான் வந்து களி கிண்டுறதுல எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் இப்போது. ஏன்னா எங்கள் டேடிக்கு ரெகுலராக செய்கிறதுனால. ஸோ இதெல்லாம் இது வந்து கொஞ்சம் கட்டியாக பண்ணால் தான் வந்து ரவுண்டு பண்ண முடியும். ஒரு டைம் ரொம்ப கொழன்னு ஆகிடும். அந்த டைம் ரவுண்ட் பண்ணோன்னா கொஞ்சம் ஆற வச்சுட்டு பண்ணணும். வீட் களி, கோதி மாவு களி. இது ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். தண்ணி தொட்டு கூட உருண்டை ரவுண்ட் பண்ணலாம். கையில் கொஞ்சம் ஈர பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது இப்படி அமுக்கி எடுத்துக்கணும். இப்போ கீழே தான் போட போகிற பேர் அம்மா திட்டு வாங்க போகிறேன். சூடாகுது. கொஞ்சம் கையில் பண்ணி தொட்டு பண்ணணும். பண்ணிவிட்டு இப்படி ரவுண்ட் பண்ணி. ஸோ இப்படி வச்சு ராகி களியில் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக வரும். இந்த கிராக்கே வராது. இந்த வீட் களியில் கொஞ்சம் கிராக் விட்டுரும். அதுவும் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. பட் எனக்கு சரியாக வரல. ரவுண்ட் மட்டும் எனக்கு க்ளீனாக வரும். பார்த்தீங்கன்னா ரெடி எங்கள் டேடிக்கு. ஸோ இதை மூடி வச்சுட்டு கொழும்பு ரெடி ஆனோன்னா எங்கள் டேடிக்கு ஊட்டிடணும். எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுன்னு இருக்கு. நல்லாகுதா? பொம்மை பிக்சர் பார்த்துன்னு சாப்பிடுது. ஸோ இன்னைக்கு வந்து சாட்டர்டேன்றதுனால என் மம்மி வேலைக்கு போயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் தான். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, த்ரோட் ப்ராப்ளமு. அதனால ஐயோ இந்த கண்ணாடி மட்டும் இங்கே பாரு. இந்த கண்ணாடி ஒரிஞ்சு எவ்வளோ நாள்டா? 5 நாள். ஒரு 15 டேஸில் 10 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. 5 டேஸில் ஒரு 10 டேஸ் கிட்ட ஆச்சு. இன்னும் நான் கண்ணாடி மாற்றாத இருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த கண்ணாடி பிடிக்கும். பார்க்கல எவ்வளோ நாள் வரைக்கும் யூஸ் பண்ண முடியுதோ. ஆல்ரெடி போயிடுச்சு டேமேஜிங் பாருங்க. இது அது உள்ளே வச்சு யூஸ் பண்ணின்னு இருக்கேன். இங்கே பாருங்க. ஐயோ கையில் ஒரு கண்ணாடி கூட உருப்படியாக நிற்க மாட்டேங்குது. எங்கள் ஹஸ்பண்ட் திட்டுறாரு, எவ்வளோ கண்ணாடி வாங்கி கொடுக்குது மாதத்துக்கு. ஒரு கண்ணாடி ஒரு மாதம் யூஸ் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. இதோட 3ஆவது கண்ணாடி நினைக்கிறது. ரெண்டாம் அது ஒன்று.
இன்னும் போய் மாற்றின்னு வந்தமேடா இதெல்லாம் போயிட்டு மடங்கிச்சுன்னு காலில் ஒடிச்சிட்டேன் ஆஃபீஸ் வேலை செய்யும் போது ஒடிச்சிட்டேனே இது ஒண்டிச்சு தெரியுமா இந்த இது காதில் மாட்டுறது ஒண்டிச்சு தெரியுமா ஸோ போட்டேன் சும்மா இப்படி வச்சு பார்க்குறது ஏன்னா இதில் எனக்கு க்ளீனாக தெரியுது அதனால் நாளைக்கு வந்து ஈஸ்டர் சரிங்களா நாளைக்கு ஈஸ்டர் vlog வரும் ஸோ இப்போ நைட் சாப்பிட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு இப்போ தூங்க போயிடுவோம் எனக்கு த்ரோட்டு ப்ராப்ளம் இருக்குல்ல நான் காலிலேருந்து வீடியோ எடுக்கல த்ரோட் ப்ராப்ளம்க்கு ஸோ நாளைக்கு வந்து நாளைக்கு ஈஸ்டர் vlogல பார்க்கலாம் ஸோ நாளைக்கு நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் நாளைக்கு மம்மி சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க நாளைக்கு என்னென்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னுட்டு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய் சொல்கிறேன் பாய்